தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலம் 15/1/2024 அன்று மெடிக்கல் கிளைம் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த மெடிக்கல் கிளைம்களை எப்படி செட்டில் செய்வது என்பதற்கான ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே இது குறித்து மிக தெளிவான ஆணையானது 5/6/2014 வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு ஊழியர் அவசர காரணங்களினால் ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட் தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை மேற்கொண்டால் அவைகள் நிச்சயமாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அவ்வாறு அனுமதிக்கப்பட்டால் அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆனது 2 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகமே அவற்றை செட்டில் செய்ய முடியும். 2 லட்சத்திற்கு மேல் இருந்தால் அந்த இன்டர்னல் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே அதனுடைய கன்சல்டேஷனை பெற்றுக்கொண்டு அவைகளை பாஸ் செய்ய முடியும் என்று அந்த விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விதிகளிலே மாற்றம் இருந்தால் மட்டும்தான் அந்த கிளைம் என்பதை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்திற்கு ரெஃபர் செய்ய வேண்டும் என்று அந்த 2014 ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் 23/11/2016 வெளிவந்த ஆணையிலே அந்த வரம்பானது 2 லட்சம் என்பது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. 5 லட்சம் வரை இருந்தால் சம்பந்தப்பட்ட இலாக்காவே IFD செக்ஷனுக்கு அனுப்பாமல், இன்டர்னல் ஃபைனான்ஸ் செக்ஷனுக்கு அனுப்பாமல் தானாகவே அதற்கான சாங்ஷனை வெளியிட முடியும். 5 லட்சத்திற்கு மேலாக இருந்தால் அந்த இன்டர்னல் ஃபைனான்ஸ் டிவிஷனுக்கு அனுப்பி அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே அவைகளை பாஸ் செய்ய முடியும். 5 லட்சத்திற்கு மேலாக இருந்தாலும் IFD செக்ஷன் மூலமாக அந்த பில்லை பட்டுவாடா செய்ய முடியும் என்று குறிப்பிட்டு விட்டதால் இவைகளெல்லாம் இல்லாமல் கொள்கை ரீதியாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆணைக்கு விளக்கம் கோரியோ அல்லது அதற்கு முரணான ஒரு நிகழ்வு இருந்தாலோ அல்லது ஒரு புதிய நிகழ்வு இருந்தால் மட்டும்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தினை கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆணையினுடைய சாரம். இதற்கு விளக்கமாக தற்பொழுது வந்துள்ள அந்த 15/1/2024 ஆணையிலே 5 லட்சத்திற்கு மேலாக இருந்தால் IFDயினுடைய கன்சல்டேஷன் மூலமாக அவைகளை நீங்கள் செட்டில் செய்து கொள்ளலாம். ஒருவேளை அந்த விதிகள் ஏதேனும் தளர்த்த வேண்டும் என்றால் அல்லது முறைகளிலே தளர்த்த வேண்டும் என்று இருந்தால் மட்டும்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்திற்கு ரெஃபர் செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி உங்களுடைய மருத்துவ படிகளை சம்பந்தப்பட்ட இலாக்காவே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரேட்டிலே செட்டில் செய்திட வேண்டும் என்று மிக தெளிவாக இந்த ஆணையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என நண்பர்களே, நிச்சயமாக இந்த ஆணை உங்களுக்கு பலனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.